ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து நீதியாய், நேர்மையாய், நியாயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்காக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கிருபையின் வளமான ஆசீர்வாதங்களுக்காக, இன்றைக்கு குறிப்பிட்டு உங்கள் வாழ்வில் நடக்க வேண்டிய அற்புதத்திற்காக நாம் ஒருமித்து ஜெபம் பண்ண போறோம். அதற்கு முன்பதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 65 அதிகாரம் 4 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கவிருக்கிறேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அவருடைய நன்மையால், தேவனாகிய கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்த போகிறார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்துல, திருச்சபையில காலையில 10:30 மணிக்கு உபவாச ஜெபத்தை நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். சபை விசுவாசிகள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு சில விடுமுறைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நேரங்களை ஒதுக்கி ஆலயத்தில் வந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் வாஞ்சியோடு வாருங்கள். உலகத்தில் பல வித்தியாசமான இடத்திலிருந்து இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், எங்களுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் ஆன்லைன்ல நேரலையில் ஒளிபரப்பப்படுகிறது. அதையும் நீங்க கேட்டு மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். இப்படி ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஜெப ஆராதனைகளில் நேரடியாகவோ நேரலையிலேயோ நீங்கள் இணைக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தில் நீங்கள் துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களை அர்ப்பணிப்பீர்களேயானால், ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கக்கூடிய மக்களுக்காக, அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக அவர் இந்த நாளில் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள், மேலான நன்மைகள், அந்த நன்மையினால நீங்க திருப்தியாயிருப்பீர்கள். வாழ்க்கையில மனுஷனை திருப்தி படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு மனுஷனை திருப்தி படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனிதனை திருப்தி படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா தேவனால் உங்களை நிச்சயமாகவே திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா நாம் நம்புகிற தேவன் ஏராளமானவர், தாராளமானவர். ஆகவே உங்கள் திருச்சபையிலே நீங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள், ஆலயத்திலே ஐக்கியம் பாராட்டுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு இந்த நாளிலே மிகுந்த நன்மை உண்டாகும், மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அவர் கிள்ளி தருகிற தேவன் அல்ல, அள்ளி அள்ளி குறையாத அளவுக்கு தந்து உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். நீங்க யோசிக்கலாம், எனக்கு இந்த காலையில பல வேலைகள் இருக்கு, ஒரே சோர்வு இருக்கு, இன்னைக்கு பல பிரச்சனை இருக்கு, பல போராட்டம் இருக்கு, நான் அங்க போனோம் அந்த வேலையை செய்யணும், இங்க போனோம் இந்த வேலையை செய்யணும், சிலருக்கு நான் பதில் சொல்லணும், சிலருக்கு நான் கொடுக்கணும், எனக்கு சிலது வரணும், 1008 வேலை எனக்கு இருக்கு. இந்த நேரத்துல போயிட்டு நீங்க சர்ச்சுக்கு போகணும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு போகணும், ஆலயத்துல போய் அதுல இணைக்கப்படுங்க, நேரலையில இணைக்கப்படுங்க, நேரடியாக இணைக்கப்படுங்கன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி கூட உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு 1000 வேலைகள் இருந்தாலும், 1000 பளு சுமைகள் இருந்தாலும், பல கடமைகள் இருந்தாலும், மனசுக்குள்ள சில ஏக்கங்கள் இருந்தாலும், நிறைவேறாத பல கனவுகள் இருந்தாலும், சில ஏமாற்றங்களே இருந்தாலும் கூட, அந்த வழியிலேயும் உங்களால ஜெபிக்க முடிந்தால், ஆலயத்திற்கு செல்ல முடிந்தால், தேவனை ஆராதிக்க முடிந்தால், அந்த வழியில நீங்க செலுத்தக்கூடிய ஆராதனைகள் அதுதான் பலிகள். உங்கள் வழியிலிருந்தும் வருத்தத்திலிருந்தும் தேவனை உங்களால் தேட முடிந்தால், கனப்படுத்த முடிந்தால், ஆராதிக்க முடிந்தால், அதுவே பலிகள். வேதம் சொல்லுகிறது, நோவாவின் குடும்பத்தார் பலி செலுத்தும் பொழுது படைத்த தேவன் அந்த பலியின் வாசனையை நுகர்ந்தாராம். இன்னைக்கு பல பார சுமைகளோடு, பல கடமை பொறுப்புகளோடு, அங்க போகணும் இங்க போகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு 1008 வேலைகள் இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி தேவ சமூகத்துல உங்களை சரண்டர் பண்ணி ஜெபிக்க, ஆராதிக்க தத்தம் பண்ணுங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அந்த ஆராதனை தான் ரொம்ப வேல்யூவான வர்ஷிப். அது ஆண்டவருடைய பார்வையில பலி. தேவனே இறங்கி வருவார் பாருங்களேன். இன்னைக்கு பல அலுவல்கள் மத்தியிலும் ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்க துதிச்சு பாருங்க, அதுதான் துதி பலி.
அந்த பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அந்த ஸ்தோத்திர பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த நாளிலே அந்த பலியிலே அவர் மகிமைப்படுத்தப்பட்டு உங்களை கனப்படுத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் வழியிலும் தேவனுக்கு துதி பலியை செலுத்துங்கள். மெய்யாகவே ஆண்டவர் அவருடைய நன்மைகளால் இன்றைய நாள்ல உங்களை திருப்தியாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கிறேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம் அப்பா. இந்த ஏப்ரல் மாதம் இந்த 25ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில என்னோடு கூடவே சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. பல பார சுமைகளோடு, கவலை, வலி, வருத்தத்தோடு, வேலைகள் உத்தரவாதத்தோடு, நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், இவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், இவங்களுக்கு நான் இந்த காரியத்தை நான் கொடுக்கணும், எனக்கு சில விஷயங்கள் வர வேண்டி இருக்குன்னு சொல்லி 1008 அழுத்தங்கள், வலிகள், வருத்தங்கள் இருந்தாலும் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நான் செல்லணும், உபவாசிக்கணும், நான் ஜெபிக்கணும், நான் ஆராதிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தின் தொடர்பில் நான் இருக்கணும்னு சொல்லி சரண்டர் பண்ற, தத்தம் பண்ற உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த வழியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உம்முடைய பார்வையில பலியா இருக்கப்பா. அந்த பலியை நீர் அங்கீகரிக்கிறீர். அந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வழியை மாற்ற இன்றைக்கு உம்முடைய நன்மைகளால் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தாமே திருப்தியாக்குவீராக. இன்னைக்கு இந்த காலையில உம்முடைய பிள்ளைகள் வழியோடு இந்த நாளை துவக்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு ராத்திரி இந்த நாளை உடைய பிள்ளைகள் முடிக்கும் பொழுது என் வழிகள் எல்லாம் பலிகளாய் மாறினது. அந்த பலிகளை தேவன் எடுத்துக்கொண்டு எனக்கு மிகுந்த நன்மையை தந்து என்னை திருப்தியாக்கினார் என்று சொல்லக்கூடிய சாட்சியாய் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உடைய வாழ்க்கை மாறட்டும் அப்பா. உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நிச்சயமாகவே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாருங்களேன், இன்னைக்கு ராத்திரி முடியறதுக்குள்ள உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகள் அவர் உங்களுக்கு தந்து திருப்தி ஆக்குறத இன்னைக்கு ராத்திரி நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீங்க ஆண்டவரை துதிப்பீங்க. அப்படிப்பட்ட நன்மை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். முள்செடி, நல்ல கனி தரும் செடின்னு 2 வகையான செடி வகைகள் இருக்கிறது. முள் செடி முளைப்பதற்கு நீங்க எந்த பிரயாசமும் பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்களேன், கண்ட இடத்துல அது முளைச்சுக்கிட்டே இருக்கும். அதற்காக நீங்கள் விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், பண்படுத்தணும், பதப்படுத்தணும் என்ற அவசியமே கிடையாது. ஆனா அந்த முள்செடி ஒரு நாளும் பயனையும் பிரயோஜனத்தையும் கொடுக்க போவதே கிடையாது. ஆனா பயனுள்ள நல்ல கனிதரும் விருட்சங்கள் நம் வீட்டில், நம் தோட்டத்தில் மலர வேண்டுமேயானால், நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமேயானால் அதுக்காக சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. பாருங்க, நல்ல தரமான விதைகளை விதைக்க வேணும், உரம் போட வேணும், நீர் பாய்ச்ச வேணும், அதை காக்க வேணும், அதை பண்படுத்த வேணும். அதற்கான சில வேலைப்பாடுகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. பாருங்களேன், அப்போ இந்த நாள்ல நம்ம லைஃப்ல முள்செடி முளைக்காமல் காய, வலி, வேதனை, வருத்தமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படாமல் நல்வாழ்வும் சுகவாழ்வும் அற்புத வாழ்வும் பெற்று நாம் அனுபவிக்க வேணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்தேதான் ஆகணும். ஜெபத்துக்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவருடைய சத்தம் கேட்கவும், சித்தம் செய்யவும், இப்படிப்பட்ட ஜெப கூடி வரவுகள்ல நம்ம பங்கு பெறவும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க, ஏன்னா இப்படி நம்ம கர்த்தரை தேடுறதுனால நம்ம லைஃப்ல ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்க. ஆகவே உங்களுக்காக விசேஷமாக இந்த நாள், இந்த காலையில நான் ஜெபம் பண்ண போறேன். அதற்கு முன்பதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு உதவி யார் செய்வாங்க, என்னை யார் தாங்குவாங்க, என்னை யார் சுமப்பாங்க, எனக்கு யாராச்சும் ஏதாச்சும் கொடுப்பாங்களா என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமேயானால் அது தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான்.
ஆனா நீங்க வளர வளர எப்படி தெரியுமா ஆகணும்? நம்ம யாருக்கெல்லாம் உதவியா இருக்கலாம், நம்ம யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கலாம், நம்மளால முடிஞ்ச நன்மைகளை யாருக்கெல்லாம் செய்யலாம் என்ற அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரந்த மனப்பக்குவத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ளுங்க. ஏன்னா அப்படி சிறுமைப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்படிப்பட்ட மனப்பான்மையும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்தால் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தீங்கு நாள் என்று அவர்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் வரவிருந்துச்சுன்னா கர்த்தர் அவங்கள அழகா விடுதலையாக்குறாராம், கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறாராம், கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை உயிரோட வைக்கிறாராம். பூமியில இந்த உலக வாழ்க்கையில அப்படிப்பட்டவங்க பாக்கியவானாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறார்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கு சில சத்துருக்கள் இருந்தாலும் அந்த சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஆண்டவர் அவங்களை விடமாட்டாராம். ஒருவேளை வாதை வியாதி அவங்களுக்கு வந்தாலும் ஆண்டவர் அவருடைய வியாதியின் படுக்கையை மாத்தி போடுறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை என் அன்பு பிள்ளைகளே? இந்த நாள்ல ஆண்டவர் உங்க மேல ரொம்ப இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அதனால நான் சொல்றேன், இரக்கத்தின் குணத்தை வளர்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க மேல ரொம்ப கருணையா இருக்கிறார். இந்த நாள்லயும் கருணையின் உள்ளங்களை வளர்த்து கொள்ளுங்க. கருணையும் இரக்கமும் உங்க லைஃப்ல அதிகரிக்க அதிகரிக்க நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த நாள்ல உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க பள்ளிக்கூடத்துல, உங்க கல்லூரியில, உங்க பிசினஸ் ஸ்தலத்துல, உங்க போக்குவரவுல நீங்கள் பாக்கியம் பெற்றிருப்பீர்கள். கருணையோடு இருங்கள், இரக்கத்தை காண்பீங்கள். அதீதமான இரக்கத்தை நீங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் அற்புதத்திற்காக நான் ஜெபிக்க போகின்றேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஐயா, இந்த நாளிலேயும் உடைய பிள்ளைகளுடைய மனதிலே, சிந்தையிலே, எண்ணத்திலே கருணையின் எண்ணங்கள் அதிகரிக்கட்டும், இரக்கத்தின் சிந்தை அதிகரிக்கட்டும். யார் எனக்கு நன்மை செய்வாங்க, யார் என தாங்குவாங்க என்ற எண்ணங்களையும் கடந்து நான் யாரை தாங்கலாம், நான் யாருக்கு உதவியா இருக்கலாம், நான் யாருக்கு பிரயோஜனமா இருக்கலாம், நான் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களுக்கு எப்படியெல்லாம் என்னால இயன்ற நன்மைகளை செய்யலாம் என்ற மேலான மனப்பக்குவத்தை உடைய பிள்ளைகள் வளர்த்துக் கொள்வார்களாக. அப்படிப்பட்டவர்களுக்கு என் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்க பண்ணுவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இன்றைக்கு கர்த்தருடைய வேதனையே இல்லாத ஆசீர்வாதங்கள் உதயமாவதாக. தேவனுடைய சந்தோஷத்தின் ஆசீர்வாதம், காக்கும் ஆசீர்வாதம், சுகமாக்கும் ஆசீர்வாதம், விடுதலையாக்கும் ஆசீர்வாதம், உயர்த்தும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நாளிலே சந்திக்கட்டும். தேவனே, தீங்கு நாள் என்றும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் வருகிற சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் காப்பாற்ற வல்லவர், விடுதலையாக்க வல்லவரா இருக்கின்றதுனால இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியம் பெற்றிருப்பார்களாக, மேன்மைகளும் நன்மையின் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பார்களாக என்று சொல்லி இந்த வார்த்தையை முன்னிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாளை காலை இதே நேரம் இதே வேளை நாம் சந்திப்போமாக.